அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு அடித்தது ஜாக்பாட். லாட்டரி சீட்லாம் கிடையாதுங்க. தேர்தல் வாக்குறுதிகள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அவர்கள் அறிவிச்சது தான். தமிழ்நாடு முழுக்க சரியான வரவேற்பு. இப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவரும் கொடுக்காத ஒரு வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மாசா இருக்குது. மக்களுக்காக பணி செய்ய வரக்கூடியவங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்து அள்ளி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. உண்மையாலுமே வரவேற்கத்தக்கது. இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களை வந்து சேரணும், மக்கள் நல்ல பயனடையணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு வந்தால் கட்டாயமாக இது அனைத்துமே நடக்கும். வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மக்களை புரிந்து கொண்ட ஒரு தலைவரால் தான் மக்களுக்கான சேவையை செய்ய முடியும் அப்படிங்கிறதுல விஜய் வந்து முன்னோடியே இருக்கார். அதை அவருடைய திட்டங்கள்லேயே வந்து நம்ம பார்க்குறோம். அதை தேர்தல் அறிக்கையில் வந்து அவர் சொல்லிக்கிறார். மகளிருக்கான உரிமைத்தொகை 2500 வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ரெண்டாவதாக வருடத்திற்கு வந்து 6 சிலிண்டர்கள் வந்து இலவசமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிக்கை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீராக வந்து ஒரு சவரன் தங்கமும் ஒரு பட்டுப்புடவையும், அதாவது அவங்க ஒரு பெண் திருமணத்திற்காக அது வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிக்கிறாரு. அதே போல் தாய்மாமன் சீர் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் வெல்கம் கிஃப்டும் ஒரு சில மோதிரமும் வந்து தாய்மாமன் சீராக வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் வங்கி கணக்கில் அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கு 15,000 ரூபாய் வந்து ஆண்டுக்கு வரவு வைக்கப்படுங்கிற மாதிரி, ஒரு ஆண்டுக்கு 15,000 ரூபா அந்த பெற்றோர்களோ அல்லது கார்டியன்களோ கணக்குக்கு வந்து வரவு வைக்கப்படும். குழந்தைகளுடைய படிப்பு கல்வி வந்து கெட்டக்கூடாது, கல்வி வந்து கட்டாயமாக குழந்தைங்களுக்கு கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு திட்டமாக தான் இது அனைத்துமே பார்க்கப்படுது. மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வரையிலான வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்கிற தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, காமராஜர் உறைவிட கல்வி 100 பள்ளிகள் வந்து திறக்கப்படும் அப்படிங்கிற அறிக்கையை வந்து சொல்லியிருக்காரு. உலகத்தரத்தில் இது வந்து இந்த கல்விகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக்கிற போது மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். +2 முடித்து காலேஜ் போகிற பசங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொல்லுகிறார். அரசு பள்ளிக்கூடங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தில் கட்டணமில்லா கல்வி போட்டிகள் வந்து நடத்தப்படுங்கிற ஒரு விஷயத்தை, போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே இப்படியான ஒரு அறிவு சார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்னு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் நம்ம பார்க்குறோம். படித்தவங்க அரசியல்வாதிகளாக இருந்தால் மக்களுக்கு அறம் செய்யக்கூடிய மனநிலை உள்ள ஒரு நபர் வந்து தலைவராக மாறினால் இது போன்ற அனைத்து விஷயங்களும் மக்களை வந்து சேர்வதில் எந்த விதத்திலையும் இடையூறுகள் அப்படிங்கிறது இருக்காது. அனைத்து திட்டங்களும் மக்களை வந்து சேரும். படிக்காதவங்க வந்து அரசியலில் இருந்தால் அவங்களுக்கே என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் வந்து நிறைய தடுமாறுறாங்க, நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அதாவது தாவேக்காவில் இருக்கக்கூடியவங்க முக்கால்வாசி பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் தான். நம்மளே பார்த்துருப்போம், ஜல்லிக்கட்டு புரட்சி அப்படிங்கிறது எப்படி நடந்ததுன்னா அதே மாதிரி தான் மக்கள் கடலில் வந்து மக்கள் அலை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய இந்த கூட்டம் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்னுடைய கூட்டம். உண்மையாலுமே வயது முதிர்ந்தவர்களும் இருக்காங்க, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. பெரும்பான்மை அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான். அவ்வளோ தூரம் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது நாளைய தலைமுறை, நாளைய வரலாற்றிலேயே வந்து இது ஒரு மிக பெரிய ஒரு சேஞ்சை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இப்போவே வந்து நமக்கு புரியுது. 2026 தேர்தல் களம் விஜய் அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் விஜய் அவர்கள் தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா திட்டங்கள் அனைத்தும் அவ்வளோ தூரம் தெளிவாக இருக்குது. 25 லட்சம் ரூபாய் வரைக்கான மருத்துவ காப்பீடு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து வருடந்தோறும் இலவச பரிசோதனை வந்து அரசு மருத்துவமனைகள் செய்யக்கூடிய வசதிகள் செய்து தரப்படுங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் உண்மையாலுமே அந்த 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டில் வந்து என்னென்ன அடங்கும் அப்படின்னா, உயர் சிகிச்சையான இருதய சிகிச்சை மற்றும் புற்றுநோய் சிகிச்சையில் வந்து அடங்கும் அப்படிங்கிற இது சொல்லிக்கிறாரு. ஒரு மருத்துவத்தில் இவ்வளோ ஒரு புரட்சியை கொண்டு வந்தது திரு விஜய் அவர்களாக தான் இருக்க முடியும். வேறு எந்த அரசியல் கட்சியும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். போதைப் பொருளால் தமிழ்நாடு வந்து தலைவிரித்து ஆடுது. இதனால் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப குறைபாடாக இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தோம்னா
கஞ்சா போதையில் இளைஞர்கள் வந்து ரொம்ப கொடூரமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இதில் ஏற்படுது. இது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம்ங்கிற மாதிரி அந்த திட்டத்தையும் வந்து கையில் எடுத்திருக்காரு விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஊக்கத்தொகையாக வந்து 3000 ரூபாய் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு. உண்மையாலுமே வரவேற்கத்தக்க விஷயம். தற்போதுக்கு வந்து 1000 ரூபா 1500 ரூபா வரைக்கும் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் கண்டிப்பாக அவங்க அக்கௌண்ட்டில் வந்து வர வைக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 200 யூனிட் கரண்ட் வந்து அனைத்து குடும்பங்களுக்கும் மின்கட்டண இலவசம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் திட்டம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. செம்மையான ஒரு திட்டங்கள் இதெல்லாமே. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கல்லூரியிலையும் பார்த்தீங்கன்னா போதையில்லா மன்றம் வந்து உருவாக்கி அதன் மூலிமா வந்து கல்லூரிகளில் நடக்கக்கூடிய போதைக்கு அடிமையக்கூடிய மாணவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான மன்றங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிறாரு. அதாவது கைத்தறி நெசவாளர்களுக்கு 500 யூனிட் வந்து இலவச மின்சாரமாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. மோட்டார் மூலமாக இயங்கக்கூடிய விசைத்தறியாளர்களுக்கு 1500 யூனிட் வந்து இலவசமாக வழங்கப்படுங்கிற ஒரு திட்டம் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆண்டுதோறும் 30,000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாரு. நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதியம் மாதம் 3000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுங்கிற அறிக்கையும் சொல்லியிருக்கிறாரு. காவலர்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்குது. உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்ஸும் அதே போல் வந்து அவங்களுக்கான சில தொகை வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதாக. இது மட்டும் இல்லாமல் காவலர்களின் அந்த பணி நேரம் வந்து முறைப்படுத்தப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுழற்சி முறை லீவ் அப்படிங்கிறதும் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அனைத்துமே காவல்துறையினர் மத்தியில் வந்து ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடியது. காவலர்களின் ஊதியமானது 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பொது நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய மகளிர் பெண் காவலர்களுக்கு ஒரு பாத்ரூம் பிரச்சனை அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விதமாக வந்து மொபைல் டாய்லெட்டுகள் வந்து அனைத்து இடங்களிலும் செயல்படுத்தப்படுங்கிற ஒரு திட்டத்தை மகத்தான ஒரு திட்டமாக இது பார்க்கப்படுது. ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களின் பணி நிரந்தரத்தை ஆய்வு செய்து அவங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிறதும் செய்வோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பயிர் காப்பீடு 100% வந்து பயிர் காப்பீடுங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. 5 ஏக்கர் வந்து வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வாங்கக்கூடிய கடன்கள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அந்த 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு வந்து 50% பயிர்க்கடன் வந்து ரத்து செய்யப்படுங்கிற அறிக்கையை வந்து சொல்லிக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் வந்து எல்லாத்துக்கும் பயிர்க்கடன் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் எத்தனை ஏக்கர் சிந்தனை கொடுக்குறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அரசினால் முடியாது. இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை. ஆனால் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பது 5 ஏக்கருக்குள் இருந்தால் முழு கடன் ரத்து, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50%. இது சரியான, ஏன்னா இது வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறனால தான் அவர் சொல்லிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிறு குறு தொழில்கள் வந்து இன்னைக்கு நசுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சிறு குறு தொழிலுக்கான அந்த வளர்ச்சி, அதாவது அவங்க தொழிலை மேம்படுத்துவதற்காக 50 லட்சம் ரூபாய் வரையிலான மானியத்தை வந்து அரசாங்கம் வழங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இ செக்டாருக்குள்ளே வரக்கூடிய தொழில்கள் அனைத்துக்குமே உண்மையாலுமே இது ஒரு பெரிய வரவேற்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மூலப்பொருட்கள் வாங்கக்கூடிய இதில் வந்து இந்த சிறு குறு தொழிலாளர்கள் மிக வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. ஏன்னா குடும்ப பிரச்சனையும் பார்க்க வேண்டியிருக்குது, இந்த தொழிலையும் பார்க்க வேண்டியிருக்கிற சூழ்நிலையில் இப்படிப்பட்டான ஒரு தகவல் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்து ஒரு கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா. சிறு குறு தொழில்கள் மூடப்படுவதற்கான காரணமாக இருக்கக்கூடியது இந்த பீக் ஹவர்ஸ் மின் கட்டணம் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான திட்டத்தை முழுமையாக பிளாக் செய்வோம், அதாவது நாங்கள் ஆட்சி அமைத்தால் அந்த திட்டங்கள் அனைத்தும் வந்து பிளாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா குறிப்பிட்ட பீக் ஹவர்ஸில் மின்சாரத்தை பயன்படுத்தினால் அதற்கான கட்டண தொகை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்துங்களில் இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்க வந்து அதை மின்சாரத்தை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கும்போது அப்படி தொழில் நடத்த முடியாமல் கம்பெனிஸை மூடக்கூடிய நிலையும் ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால் கிடைக்குங்கிறதையும் உறுதி பண்ணியிருக்காங்க.
மீனவர்கள் நலன் காக்கும் வகையில் வந்து அதாவது மீன்பிடி தடைக்காலங்களில் 27,000 ரூபாய் வந்து அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மீனவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடும் வந்து அவர்களுக்கு செய்து தரப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக்கிறார். மீன்களுக்கு நிலையான ஒரு விலையை வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லிக்கிறார். ஏன்னா புரோக்கர்கள் மூலமாக கடலில் சென்று மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுகிறது. இடையிற்கு தரகர்கள் வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு எதுவும் இல்லாமல் போயிடுது. இதை மனசில் கொண்டு தான் வந்து மீனவர்களுடைய மீனுக்கு வந்து விலை நிர்ணயம் செய்யப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து தேர்தல் அறிக்கையில் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். அதே போல் மீனவர்களுக்கு வந்து வீடு கட்டி தருவோங்கிற மாதிரியான திட்டம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. செமையான திட்டங்கள். இது அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையக்கூடிய விதமாகத்தான் இது அனைத்துமே நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய விதமாக நாங்கள் எங்களுடைய இதை வந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டை வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி, வணக்கம்.